நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பொது அமைதியை கெடுத்தல், கலவரத்தை தூண்டுதல், பெண்களின் சுயமரியாதைக்கு களங்கம் விளைவித்தல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் உதயநிதி கைது. உதயநிதியின் பேச்சுக்கு தவிக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை. உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. உதயநிதியின் நீலாங்கரையுள்ள முன்பு கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. தஞ்சையில் விவசாயிகள் போராட்டத்தின் போது முதலமைச்சர் மற்றும் பெண்கள் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை விசாரணைக்கு பின் இன்றே விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறை விசாரணையை நாளை வரை நீடிக்கக்கூடாது என்றும் உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அறிவுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையை கண்டித்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருச்சி, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய இடங்களில் மறியல் போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதை கண்டித்து நெல்லையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டியை சரமாரியாக தாக்கியதுடன் வாகனத்தை மிதித்து கீழே தள்ளி அராஜகம். தவிக அரசை கண்டித்து சாலையில் அமர்ந்தும் படுத்தும் மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை கைது செய்த போலீசார். பெண்களை இழிவாக பேசிய வழக்கில் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருவள்ளூரில் திமுகவினர் நடத்திய சாலை மறியல் போராட்டம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து தடைபட்டு ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு பேருந்து சிறைபிடித்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை சிறைபிடித்து பேருந்து மீது ஏறி அராஜகத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் பெரும் அச்சமடைந்தனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்து கொண்டு தவிக அரசு சும்மா இருக்காது. கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையில் வார்த்தையை பேசிவிட்டு யாரும் கடந்து போக முடியாது என அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி.
நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் அனைத்து மக்களும் சரி அனைத்து கட்சியினரும் சரி அது எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னு அவங்களை கண்டிச்சிருக்காங்க. யார் ஒருவரும் அவங்க மட்டும் இல்லை, யார் ஒருவரும் பெண்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கான கடுமையான நடவடிக்கை என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நம்ம அந்த அரசு மேற்கொள்ளும். பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கைது நடவடிக்கை ஒருவேளை அவர் இல்லை பங்கேற்கக்கூடாதுன்னு இப்போ அசம்பிளி செஷன் இப்போ வரப்போகுதுன்னு தெரியும். ஒருவேளை பங்கேற்கக்கூடாதுன்னு அவர் தான் திட்டமிட்டு இப்படி பேசினாராங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி பேசணும், இப்போ பொறுப்பேற்ற முறையில் ஏன் அப்படி பேசணும், அசம்பிளி நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி யாருமே அவரை சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் அப்படி அசம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசணும் அவரு? தொடர்ந்து இல்ல எந்த யாருக்கு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பேருக்கு இல்ல 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 எந்த பெண்ணாக இருந்த பேரை குறிப்பிட அவசியம் இருக்கா? எந்த பெண்ணாக இருந்தாலும் அது தவறு தான். வழக்கு வரதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் அறிவுறுத்தியும் இல்லை இந்த அரசு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஒரு கடுமையான ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்லணும். யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரொம்ப கொச்சையாக அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பேசிட்டு நம்ம சும்மா கடந்து போக முடியாது. அதுவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவங்கள பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்களை பார்த்துட்டு அரசு சும்மா சமீப காலங்களில் அரசியல் மேடைகளில் போராட்டம் நடத்துறாங்க, அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, நீங்க அவங்கள பார்க்க கூட இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை செவிலியர்கள் நேற்று நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக அப்பாயின்ட் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நம்ம அப்பாயின்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அவங்களுக்கான போஸ்டிங் பணி நியமனமும் எப்படி பண்ண முடியும் நம்ம அது போனோம். சார், அரசியல் போராட்டங்களில் எந்த ஒரு கருத்து சொல்வதாலும் பெண்களை முன்வைத்து அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை அதிக அளவில் இப்போ பேசிட்டே இருக்காங்க. எதற்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அரசியலாக தான் பேசணும். அரசியல் ரீதியாக நம்ம என்ன வேணாலும் கருத்துக்கெல்லாம் பேசலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டார்கெட்டை அப்படி பேசக்கூடாது. ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்படி பேசக்கூடாது. கண்டிப்பா இதை பார்த்துட்டு பெண்களை பத்தி இழிவா பேசுறவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையா நிச்சயமா அரசு. நன்றி. உதயநிதி பேசியதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினராக கூட சட்டப்பேரவைக்கு வருவதற்கு கூட உதயநிதிக்கு தகுதி இல்லை என்றும் காட்டு. பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எத்தனை பேர் இதை பார்த்து கொள்ளுவாங்க? நீங்கள் சாதாரண ஒரு நபராக கடந்து செல்ல முடியாது. பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவங்களும், எந்தவித அவதூறு வார்த்தைகளும், எந்தவித தவறான பேச்சுக்களும், என்ன பேசினாலும் இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவரில் சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. ஒரு பெண்களை பற்றி இவ்வளோ வக்கிரத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியும் உதயநிதி கிடையாது. சமூக ஒழுங்கை சீர்குலைத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிக்கை. பெண்களை தரக்குறைவாக பேசி வந்த திமுகவினர் தற்போது வன்முறையை கையில் எடுக்கிறார்கள் என்றும், திமுகவினரின் தொடர் அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்கள், வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவும் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 6,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட டெலிகோபால்ட் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மையத்தை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் அமைச்சர் ராஜேஷ்குமார். அரசியல் பேச்சு நாகரிகமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என கூறிய அமைச்சர், முதலமைச்சர் விஜய் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அவதூறாக பேசியதற்கு கண்டனம். பொதுவாக அரசியல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லணும், நாகரிகமா பேசணும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுறது கண்டிக்கத்தக்க விஷயம். அரசியல் என்பது நாகரிகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் எங்களுடைய கருத்து. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சும் கண்டிக்கத்தக்கது, அவரை கைது செய்த தமிழக அரசின் நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். பெண்களை பாலியல் ரீதியாக பேசும் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக பேட்டி.
பெண்களை பற்றி அவதூறாக பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாளை சட்டமன்ற கூட்டம் நடக்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவரின் பங்களிப்பு அவசியம். சட்டமன்ற கூட்டத்தொடரை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என்றும் இடதுசாரி தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 112 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 4 திட்டப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். மேலும் 113 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்கள் உள்ளிட்டவற்றை தொடங்கி வைத்ததுடன் 710 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 4 புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் 502 செவிலியர் பணியிடங்களை ஒழித்துவிட்டு அந்த இடங்களில் பணியாற்றி வந்த செவிலியர்களை வேறு இடங்களில் அமர்த்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பப் போவதாக வாக்குறுதி அளித்திருந்த தவிர ஆட்சிக்கு வந்த பின் காலியிடங்களை ஒழிப்பது அநீதி எனவும் சாடல். SC/ST மாணவர்களுக்கான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என அகம் அமைப்பு கோரிக்கை. SC/ST மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை தாமதமின்றி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் எல்லை பகுதியில் உள்ள RTO சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை DSP தலைமையில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 3,36,000 ரூபாய் பறிமுதல். ஈரோட்டில் நடந்து சென்ற 16 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 47 வயது நபர் மீது போக்சோ வழக்கு பதிவு. உதவி செய்வதாக கூறி பாலியல் தொல்லை அளித்த காமுகனை கைது செய்து ஈரோடு அனைத்து மகளிர் காவல்துறையினர் நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் கைது. சிறுமியை வீட்டிற்குள் வரவழைத்து பாலியல் தொல்லை கொடுத்த முருகானந்தத்தை உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் சின்னக்கம்பாளையம் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் வராததால் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக அலையும் அவலம். பொதுமக்கள் ஏராளமானோர் தாராபுரம் உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து மறியல் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு கோலடி மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் உள்ள ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என கூறி திருவேற்காடு நகராட்சி அலுவலகம் அருகே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். பாதாள சாக்கடை திட்டம் எங்களுடைய கோலடியில மக்களுடைய நாலேஜ் இல்லாம இந்த திட்டத்தை கொண்டு வந்து அராஜக வழியில அநியாய வழியில இதை கொண்டு வரணும்னு முயற்சி செய்தாங்க. போன வருஷத்திலே நாங்க நிறைய பேசணும், நிறைய சொன்னோம். ஆனாலும் எங்களுக்கு நியாயம் வரல. நாங்க நியாயம் கேட்டு வந்திருக்கிறோம், நீதி கேட்டு வந்திருக்கிறோம், எங்களுடைய உரிமைகளை கேட்டு நாங்க வந்திருக்கிறோம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி தாய்க்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சீர்வரிசை வழங்கும் வைபவம். புடவை, பூ, பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கோயில் யானை ஆண்டாள் மீது வைக்கப்பட்டு காவிரி ஆற்றில் ஆடி சீர் விடப்பட்டது. கர்நாடக மாநிலம் கபினி அணையில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் இன்று காலை தமிழகம் எல்லையான பிழுகுண்டில் வந்தடைந்தது. நீர்வரத்து 8000 கனஅடியாக உயர்ந்துள்ள நிலையில் ஒகேனக்கல் மற்றும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ரயில்களில் தரமற்ற உணவு விநியோகம், பேண்ட்ரி பெட்டியில் சுகாதாரமற்ற சூழல் உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக ஒப்பந்ததாரர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 5 கோடியே 13 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. மாநிலங்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்துப்பூர்வமாக தகவல். LICயின் 6.5% பங்குகளை ஒரு பங்கு 382 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்து 31,000 கோடி நிதி திரட்ட மத்திய அரசு திட்டம். LICயின் 96.50% பங்குகளை மத்திய அரசு வைத்துள்ள நிலையில் குறைந்தபட்சம் 10% பங்குகள் பொதுமக்களிடம் இருக்க வேண்டும் என்ற செபியின் விதிமுறைகளின்படி நடவடிக்கை. கோவை சுங்கம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மீது பொதுமக்கள் கொடூர தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் மீது சிறுமிகள் கல்லெறிந்த நிலையில் பொதுமக்கள் சிறுமிகளை கடத்துவதாக நினைத்து
தர்ம அடி கொடுத்தது அம்பலம். முறையாக குடிநீர் வழங்க கோரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சுக்கம்பாளையத்தில் பொதுமக்கள் சாலை மறியல். சாலை மறியல் காரணமாக கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அமையவுள்ள மருதம் சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டம். 803 ஏக்கர் விளைநிலங்களை அழிக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசாணை எண் 204 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு செவிலியர்கள் சங்கம் போராட்டம். நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவிப்பு. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக கடந்த மாதத்தில் நாங்கள் கோரிக்கை அட்டை இணைந்து பணி செய்தோம். அதே போல் 11/7 அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியர் வழியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை அனுப்பியிருக்கிறோம். எங்களுடைய தோழர்கள் தொடர்ச்சியாக கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள் முதல்வர் அவர்களுக்கு. அதே போல் 21ஆம் தேதி நாங்கள் மிகப்பெரிய ஒரு தர்ணா, அதாவது பெருந்தல் முறையீடை டிஎம்எஸ் வளாகத்தில் நடத்தினோம். கண்டிப்பாக இந்த அரசு இதை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். போராட்டம் என்பது இன்னும் வீரியமாக தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவராக சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்து வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடத்தப்பட்ட ஆதார் சரிபார்ப்பு முகாமில் 2 லட்சம் பேர் மட்டுமே விரல் ரேகை பதிவு செய்துள்ளதாக அறிவிப்பு. இந்த மாதம் இறுதிக்குள் பணியை முடிக்க வேண்டும் என்பதால் ரேஷன் கடை பணியாளர்கள் குழப்பம். தமிழகத்தில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த போக்குவரத்து ஆணையரகம் சார்பில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பு. குறைந்தபட்ச கட்டணத்தை 50 ரூபாயாகவும், அடுத்தடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 22 முதல் 25 ரூபாய் வரை நிர்ணயிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல். பிரதமர் மோடியின் முகநூல் பதிவு முடக்கப்பட்ட விவகாரத்தில் கூகுள், மெட்டா மற்றும் எக்ஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற நிலைக்குழு முன் ஆஜர். மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் துபே வலியுறுத்தல். பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பேசுவது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் போலி வீடியோக்களை உருவாக்கி நிதி மோசடி செய்யும் கும்பல் குறித்து மத்திய அரசு எச்சரிக்கை. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி பரப்பப்படும் போலி வீடியோக்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும், மோசடி குறித்து உடனடியாக புகார் அளிக்கவும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பால்வத்துநாட் பகுதியில் அண்ணன் தம்பியை வெட்டி படுகொலை செய்த அடையாளம் தெரியாத நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. இருவரது உடலை காண உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். சென்னை பெரியமேட்டில் கலைவாணி என்ற பெண்ணின் வீட்டின் மீது 3 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத கும்பல் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பியோடிய சம்பவத்தால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளை கொண்டு 3 பேரை போலீசார் தேடி வரும் நிலையில் பெட்ரோல் குண்டு வீச்சுக்கு காரணம் குறித்தும் விசாரணை. சென்னை அம்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் பார்சல் சர்வீஸ் மூலம் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் கைது. 200 கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் இருவரையும் சிறையில் அடைத்த போலீசார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து தூக்க மாத்திரைகளை திருடி இளைஞர்களிடம் போதைக்காக விற்பனை செய்த தற்காலிக பணியாளர் உட்பட 2 கைது. மருத்துவமனையில் தற்காலிக பணியாளர்களை நியமித்து முறைகேடு நடக்க காரணமான நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க பல்வேறு தரப்பினர் கோரிக்கை.
மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வைத்திருந்த கண்டெய்னர் பெட்டியை உடைத்து பட்டாசுகளை திருடிய தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஜேசுதாஸ் உட்பட 9 பேர் கைது. கைது நடவடிக்கையை அடுத்து தாவேக்காவில் இருந்து ஜேசுதாஸ் நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னை அடுத்த புழல் அருகே போக்சோ வழக்கில் விசாரணை என்ற பெயரில் தனது குடும்பத்தினரை அழைத்து அலைகழிப்பதாக கூறி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வந்தவர் தூக்கிட்டு தற்கொலை. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் எதிர்த்தரப்பினர் பொய்யாக போக்சோ புகார் அளித்ததாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு. பொய் வழக்கு போடுவதாக கூறி தொழிலதிபரிடம் 40 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக கைது செய்யப்பட்ட வண்ணாரப்பேட்டை உதவி ஆய்வாளரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். பணம் கேட்டு வேறு யாருக்கும் மிரட்டல் விடுத்துள்ளாரா என்பது குறித்து விசாரிக்க முடிவு. திருப்பூரைச் சேர்ந்த நிதிஷ் என்பவர் திருமணம் செய்து தன்னை ஏமாற்றி விட்டதாக சென்னையைச் சேர்ந்த பெண் இன்ஜினியர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 5 மாத கர்ப்பமாக உள்ள நிலையில் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கண்ணீர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது. சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 18 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கள்ளக்குறிச்சி அருகே இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது. கண் விழித்த சிறுமி கூச்சலிட்டதும் இளைஞர் தப்பியோடிய நிலையில் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கைது செய்து நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணையின் நீர் ஆதாரமாக விளங்கும் ராஜவாய்க்காலில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தடுப்பணையை இடிக்க கோரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் ஆதரவு கேட்டு பாமகவினர் நோட்டீஸ் விநியோகம். வரும் 7ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் நடைபெறும் பாமக ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கோரல். கருகிப்போன குறுவை சாகுபடி பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கக் கோரி திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். பயிர் காப்பீடு வழங்கும் நடைமுறையை உடனே தொடங்க வேண்டும் எனவும் முழக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பள்ளிக்கூட நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி அரசு பேருந்தை மாணவர்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு. சில நாட்களில் பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படுவது இல்லை எனவும் மாணவர்கள் புகார். கடந்த 8 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காத காங்கேயம் நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். வீடுகளுக்கு வந்து குப்பைகளை சேகரிக்கும் பணியும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் புகார். ஊதிய உயர்வு கோரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாடு ஊராட்சி நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. அரசாணை எண் 17இல் உள்ள குறைபாடுகளை தமிழக அரசு உடனடியாக சரி செய்து ஊதிய உயர்வு வழங்கவும் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் பால்நல்லூர் காலனியில் 3 தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்த பாதையை திமுக பிரமுகர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவதாக குற்றச்சாட்டு. கேள்வி எழுப்புபவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வட்டாட்சியருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே குடிநீர் கேட்டு மணல் லாரியை சிறைபிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தவறான வழியில் சென்ற கார் மீது ஆம்னி பேருந்து மோதியதில் புதுக்கோட்டையை சேர்ந்த 9 வயது சிறுவன் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஆகஸ்ட் 5 முதல் 7 வரை மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் நரம்பியல் பன்முகத்தன்மை குறித்து 16வது பன்னாட்டு மாநாடு. சென்னையில் நடைபெறும் மாநாட்டை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைக்க இருப்பதாக இந்திய பள்ளி உளவியல் சங்கம் அறிவிப்பு. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் பள்ளி மாணவர்களுடன் தகாத உறவு வைத்த ஆசிரியை அதிரடி கைது. ஆசிரியை அனுப்பிய ஆபாச வீடியோக்களை வைத்து மாணவர்கள் ஆசிரியையே மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,200 ரூபாய்க்கு வர்த்தகம். நாட்டின் உற்பத்தி துறையின் வளர்ச்சி 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஜூலை மாதத்தில் கடும் வீழ்ச்சி.
கடந்த ஜூன் மாதம் 58.3 இருந்த நிலையில் ஜூலையில் 50.2 புள்ளிகளாக குறைந்துள்ளதாகவும் கொரோனா பாதிப்புகளுக்கு பிறகு இந்திய தொழிற்சாலைகளின் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான வீழ்ச்சி என்றும் நிபுணர்கள் கருத்து. பிஎட் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு இன்று தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெறும் என அறிவிப்பு. 3036 பேர் கலந்தாய்வில் பங்கேற்க உள்ளதாக கல்லூரி கல்வி இயக்குநரகம் விளக்கம். எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இளங்கலை படிப்பில் சேர்வதற்கான அகில இந்திய இடஒதுக்கீட்டு பிரிவுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. 12 வரை இந்த கலந்தாய்வு நடத்தப்பட்ட பின்னர் மாநில அளவிலான கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு. அமெரிக்காவின் 25 மாகாணங்கள் இணைந்து அதிபர் டிரம்ப் அரசுக்கு எதிராக வழக்கு. கடந்த மாதம் இந்தியா உட்பட 59 நாடுகள் மீது வரிகளை விதித்தது தொடர்பாக சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் வழக்கு. கொடைக்கானலில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் குறைந்து வரும் நிலையில் கனமழையால் நீர்மட்டம் உயரும் என மக்கள் நம்பிக்கை.